அம்மா, நீங்க மத்தவங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவீங்க. ஆனா அண்ணி தெய்வாம்சம் நினைஞ்சவங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அம்மன் மாதிரி யாராவது வந்து காப்பாத்திடுறாங்க. ஆமா சின்னையா, அவங்க மட்டும் வரலன்னா இப்ப இங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. பார்வதி, நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் ஆகல, நீ கவலைப்படாத. பார்வதி, நீ இருக்கிற வரைக்கும் அம்மாக்கும், அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கும், நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. சரியா? போதும் போதும், அவளுக்கு சமாதானம் சொன்னதெல்லாம் போதும் ஆதி. பார்வதி, இப்ப நீ ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவி. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து போக கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் வரட்டும்னு தைரியமா ஃபேஸ் பண்ணணும். சரிங்கம்மா. சரி, இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல? இல்லம்மா. வீட்டுக்கு போலாமா? வாங்க. என் அம்மா உயிரை எடுக்க நினைச்சதுக்கு உன் உயிரையே எடுத்திருக்கணும். ஆனா அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக உனக்கு இன்னொரு தடவை உயிர் பிச்சை போடுறேன். எவ்வளவு படைபலம், எவ்வளவு பணபலம் இருந்தும் என்ன பண்றது? அந்த பார்வதி என்னால ஜெயிக்க முடியலையே. நந்தினி, அவமானப்படுறதும் தோத்து போறதும் நமக்கு என்ன புதுசா என்ன? ஆனா அந்த அவமானத்துல இருந்தும் தோல்வியில இருந்தும் பாடம் தான் கத்துக்கணும். அதுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்துட கூடாது. எப்படி ஜெயிக்கணும்னு யோசிப்பியா? அதை விட்டுட்டு என்ன இதெல்லாம்? எத்தனை முறை தோத்தாலும் அடுத்து எப்படி அகிலாவை அழிச்சு நம்ம ஜெயிக்கணுங்கிற யோசனை மட்டும்தான் இருக்கணும். அதுக்கான முயற்சி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்ல ஆண்டி, என்னால இனிமே அது முடியாது. எனக்கு அவங்க கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சா? இது என்ன புதுசா இருக்கு? உனக்கு யார் டைம் கொடுத்தா? கோலாலம்பூர் நீலாம்பரி. கோலாலம்பூர் நீலாம்பரியா? ஆமா. யார் அவங்க? அவங்க எதுக்கு உனக்கு டைம் கொடுக்கணும்? சொல்றேன். வெடிக்கிற அழுக சத்தம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு? இந்த டெட் பாடியை கொண்டு போய் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிட்டு வாங்க. போங்க. போங்கடா. அம்மா, கோவப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேம்மா. இனி என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையாம்மா. ஐயோ அம்மா.
இது உங்களுக்கே நியாயமாமா? இப்படி பண்ணிட்டீங்களேம்மா என் புள்ள வாழ்க்கைய. ஐயோ, நிறுத்த போறீங்களா இல்லையா? சும்மா அழுது எல்லாரும் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. சரி, அழாதீங்க. அழாதையா? அழாதம்மா. ஆமா, கெட்ட காரியம் ஏதாவது நடந்தா ஏதோ சொல்வாங்களே, நல்ல காரியம் பண்ணணும்னு. ஏண்டா, நான் சொன்னது சரிதானே? ஆமா மேடம். சூப்பர். இப்ப நல்ல நேரமாடா? நீங்க எப்போ வரீங்களோ அதான் மேடம் நல்ல நேரம். ஐயோ டேய், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கீங்களேடா. இந்த நீலாம்பரி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமேடா. ஏண்டா, பொண்ணு அழகா இருக்குல்ல? ஆமா மேடம், நல்லா இருக்கு மேடம். அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. போய் தாலியை கட்டு போ. சரிங்க மேடம். போ, போய் கட்டு. ஏய், இன்னொரு தடவை துப்பாக்கி எடுக்கணுமா? யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? அக்ஷதைய குடியா? இந்தாங்கம்மா, அக்ஷதை எடுத்துக்கோங்க. மந்திரத்தை ஓதுங்க. தாலி கட்டுப்போ. இவங்கதான் என்னுடைய அத்தை, கோலாலம்பூர் நீலாம்பரி. அத்தை, என்ன நந்தினி இதெல்லாம்? சாரி அத்தை. நீ இப்ப சொன்னியே சாரி, அது எதுக்கு? ஓ, நீ இப்ப பண்ணி வச்சிருக்கிற இந்த காரியத்துக்கா? இல்ல நான் உன்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை கோட்டை விட்டதுக்கா? அடேங்கப்பா, பேச்சிலே நடையிலே என்ன கெத்து, என்ன லுக்கு. இவ இன்னொரு அகிலாதான். அந்த அகிலாவுக்கு ஏத்த சரியான போட்டு இவதான். அந்த அகிலாண்டேஸ்வரியை ஜெயிக்க நான் என்னென்னமோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால ஜெயிக்க முடியல. சொல்லாத, ஜெயிக்க முடியலன்னு என்கிட்ட சொல்லாத. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சரி விட, ஃபீல் பண்ணாத. அதான் இந்த நீலாம்பரி வந்துட்டல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், திரும்ப. நந்தினி உன்னதான் சொல்ற, திரும்ப. என்ன நந்தினி இதெல்லாம்? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நந்தினி உன்னதான் கேக்குறேன், சொல்ல போறியா இல்லையா? அந்த பார்வதி என் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிட்டா அத்தை. அத்தை, என்ன ஆச்சு? ஏன் ரெண்டு பேரும் பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க?
பட்டம்மா என்ன நடந்துச்சு நீங்களா சொல்லுங்களேன். அது பெரிய தம்பி பட்டம்மா இப்ப எதுக்கு தயங்குறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. யாரோ ஒரு அம்மா அவங்களா வந்தாங்க. வீட்டை இப்படி அலங்கோலம் பண்ணதும் இல்லாம பார்வதியோட கைய கத்தியால கிழிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. பார்வதி, யார் இப்படி பண்ணது? என் வீட்டுக்குள்ள பூந்து இப்படி பண்றதுக்கு யாருக்கு துணிச்சல் இருக்கு? ஐஸ்வர்யா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அது ஆண்டி, இங்க பாருங்க, இவங்க தான். இவளா இங்க வந்தா? ஆமா ஆண்டி. நல்லா பார்த்து சொல்லு பார்வதி, போட்டோல இருக்கிறவளா இங்க வந்தா? ஆமாம்மா, இவங்க தான் இங்க வந்தாங்க. நீலாம்பரி, நீலாம்பரி! திங்க் பண்ணி பாரு, என்கிட்ட தோத்து போன உனக்கே இவ்வளவு இருந்தா உன்னை ஜெயிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? வேண்டாம் அகிலா, சொன்னா கேளு. ஏறு. வேண்டானா என்ன அர்த்தம்? ஆரம்பிச்சு வச்சது நீ, இப்போ வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உப்பு தினவன் தண்ணி குடிச்சுதானே தீரணும். நான் வீட்ல இல்லாத நேரம் என் வீட்டுக்குள்ள வந்து என் மருமக பார்வதிய ரத்த காயம் பண்ணிருக்க. சரி சரி வா. என்ன லுக்கு? வான்னு ஒன்னதான் நீலாம்பரி, வான்னு சொன்ன. வேணாம் அகிலா, நான் சொல்றத கேளு. எப்படி எப்படி நீங்க வேணாம்னு சொல்வீங்க? நீங்க சொன்ன உடனே நாங்க கேட்கணுமா? வாங்குற. நான் சொல்றத கேளு. நீ அகிலா, நான் சொல்றத கேளு. அகிலா, அகிலா. உங்க நாகபுரி வம்சத்துல இருக்கிற எல்லாருமே ஆதிக்கடவுர் பரம்பரையில இருக்கிற எங்க கிட்ட தோக்கறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. உன்கிட்ட, நந்தினி கிட்ட, ஏன் உன் பரம்பரையிலேயே யார்கிட்டயும் நேர்மை இல்ல. நீ என்ன, நந்தினி என்ன, இதுக்கப்புறம் எத்தனை பேர் பிறந்து வந்தாலும் எங்க பரம்பரை கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்புறம் அது எப்படி? என் வீட்டுக்குள்ள வருவியா, நீ பண்றதெல்லாம் பண்ணுவியா, அப்புறம் நீ உன் போட்டோ வேற வச்சுட்டு வருவியா? இப்போ உன் வீடு முழுக்க என் போட்டோ தான் ஒட்டி இருக்கும், பாக்குறியா?
கண் குளிர்ற அளவுக்கு பாத்துக்கோ பார்வதி. சரி. அகிலா, 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 நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன். அத்தை, விட மாட்டேன். அத்தை, என்னாச்சு? எங்களுக்குள்ள நடந்த அந்த யுத்தம், அந்த பகை, அது அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அது இன்னும் முடியல, தொடரதான் போகுதுன்னு சொல்றதுக்கு தான் அவளே இங்க வந்திருக்கா. நம்மளையும் நம்ம பரம்பரையையும் பழி வாங்கறதுக்கு அவ என்ன வேணாலும் செய்வா பார்வதி. பார்வதி, இந்த யுத்தத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த நாகப்புரி வம்சத்தோட பகைய வேரோட அழிக்கணும். அம்மா, என்ன நடந்தாலும் நம்ம ஆதிக்கடவுர் வம்சத்தோட பேருக்கும் புகழுக்கும் எந்த களங்கமும் வர நான் விட மாட்டேன். உங்க முன்னோர்களுக்கு அப்புறம் இந்த வம்சத்தை நீங்க எப்படி காப்பாத்துனீங்களோ அதே மாதிரி ஆதிக்கடவுர் வம்சத்தோட பெருமையும் கௌரவத்தையும் கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவம்மா. என் மூத்த மருமக இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் பேசுவான்னு நான் நிறைய கனவு கண்டிருக்கேன் பார்வதி. நீ அப்படியே இருக்க. இந்த தலைமுறை ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைமை பதவிக்கு நாகப்புரி வம்சத்தை சேர்ந்த நந்தினியும் ஆதிக்கடவுர் பார்வதியும் போட்டி போட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், போட்டியில ஆதிக்கடவுர் பார்வதி நாகப்புரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய ஜெயிச்சிட்டாங்க. பார்வதி என் மூத்த மருமக, என் கூட பிறந்த அண்ணன் ஆதிக்கடவுர் ஆதிபரமேஸ்வரனோட ஒரே பொண்ணு. ஆதிக்கடவுர் பரம்பரையில எனக்கு அடுத்ததா நிர்வாக பொறுப்புகளை பாத்துக்கிற என்னுடைய அதிகார வாரிசு. இத்தனை நாள் நான் தலைமை பொறுப்புல இருந்த இந்த கூட்டமைப்புக்கு இன்னைக்கு என் மருமக பார்வதி தலைமை வகுக்க போறாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி பார்வதிக்கும் அதே ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் ஆதிக்கடவுர் பரம்பரை சார்பாவும் முன்னாள் கூட்டமைப்பு தலைவிங்கிற சார்பாவும் உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாரோட முன்னிலையில பார்வதி இப்போ தலைமை பொறுப்பை ஏத்துக்க போறாங்க. மிஸ்டர் மணி, ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாங்க. பார்வதி, ஃபர்ஸ்ட் டைம் நீ தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டு உன்னோட கையெழுத்து பதிவு பண்ணு. குலசாமியின் தலைமகள் நீயே, காக்கும் கடவுளின் கருவறை நீயே, ஆயிரம் தாயில் பாசம் நீயே, என்றும் நீ வெல்வாயே, ஆலாமலாளும் ராணியே, தெய்வம் தந்த. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி.
யாராவது பார்த்தா பிரச்சனை தான். என்ன பண்றது? ஐயோ. என்ன வனஜா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்னு சொல்லணும் தான் எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா அந்த அகிலாண்டேஸ்வரியா அவன் மருமக பார்வதியும் நல்லா இருக்க வரைக்கும் அப்படி சொல்ல முடியலையே. உன் மனவேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுதா? நந்தினி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருக்க. என்னத்த சொல்றது, நந்தினியும் நானும் அகிலாவை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பிளான் எல்லாம் நல்லாதான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா கடைசி பாயிண்ட்ல வந்துதான் பிரேக்கப் ஆயிடுது. மனசு தளர விடாத. அதான் நான் வந்துட்டேன்ல. அகிலா பார்வதிய ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியாக்கிட்டான். இதுக்கு மேல நாம அவங்கள விட்டு வைக்க கூடாதா? அவங்கள ஏதாவது பண்ணணும். பெரிய எடுத்து விவகாரம் தான். ஏதோ பெரிய தலை போட்டு தலை பிளான் பண்றாங்க. எதுக்கோ இவங்க பேசுறத செல்போன்ல வீடியோ எடுத்து வைப்போம். பின்னால கண்டிப்பா யூஸ் ஆகும். அகிலாவையும் பார்வதியும் போட்டு தள்ளிடலாம். ஜமீன் கூட்டமைப்புக்கு என் மருமக நந்தினிய தலைவியாக்குவேன். அதான் என் ஆசை. அதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை? எனக்கு அதெல்லாம் ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அவ ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவி ஆகிறத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதி கடவுர் பரம்பரைக்கு மருமகளா வந்தும் அந்த வீட்டுல நம்பர் 2ஆவே இருக்கேன் பாருங்க. அதுல இருந்து நம்பர் 1 நான் வரணும். அது மட்டும்தான் ஏன் நோக்கம். மத்தபடி நந்தினி தலைவியா வரதுல எனக்கு சந்தோஷம்தான். வெல், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா அகிலாவை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வரேன். நீலாம்பரி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உதவின்னு கேட்கணுமா? இது நான் உங்களுக்கு செய்யற உதவி இல்ல, எனக்கு நான் செஞ்சுக்கிற உதவி. கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். கிளம்பு. ஓகே. நல்லா சரி வனஜா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னையும் அந்த வீட்ல இருந்து தூக்குறேன். வரட்டுமா? இவ என்ன இவ்வளவு யோசிக்கிறா? இத பார்த்தா இவ ஏதோ தனியா பிளான் பண்றா போல இருக்கு. எதுக்கும் நம்ம இதையும் வீடியோ எடுத்து வச்சுப்போம். நீலாம்பரி, நீ என்னடி என்ன அகிலா இடத்துல உட்கார வைக்கிறது? சரி சொல்லு. இப்படிதானே நந்தினியும் சொல்லிட்டு இருப்பா, உங்களை அகிலா இடத்துல உட்கார வைக்கிறேன், அகிலா இடத்துல உட்கார வைக்கிறேன்னு. இப்படி 4 பேர் சொன்னாதானே அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் வந்து அப்படியே நடக்கும். சொல்லு. நந்தினிய ஒரு கேடி, நீ அவளுக்கு அத்தனா இவ்வளவு பெரிய கேடியா இருப்ப. உங்களை எல்லாம் நம்பி நான் அப்படியே கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன்னு நினைச்சீங்களா?
முதல்ல உன்னை வச்சு அகிலாவையும் பார்வதியும் போட்டு தள்ளுறேன். அதுக்கப்புறம் உன்னையும் நந்தினியும் போட்டு தள்ளுறேன். ஜமீன் கூட்டமைப்புக்கு நான் தலைவி ஆகிறேன். பின்ன வீட்டுக்குள்ளேயே இருந்தா 4 பேர் நம்மள எப்படி மதிப்பாங்க? ஜமீன் கூட்டமைப்புக்கும் தலைவியா இருந்தா தானே ஒரு கெத்தா இருக்கும். மாலை மரியாதை கோஷம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே இவ்ளோ வருஷமா கஷ்டப்படுறேன். என்ன இவ யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டா போல இருக்கு. சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. நானும் எவ்வளவு திருடனை பாத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு திட்டு கொட்ட பார்த்ததே இல்லையே. நீ சொல்லுவ, நான் செய்யணும். செய்ய வேலை நடக்கணும்ல, செய்யறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு சேர்த்து செய்யறேன். எப்படியோ ஜெயில இருந்து ஓடி வந்த எனக்கு எங்க போறது யார பாக்குறதுன்னு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த குழப்பம்லாம் இல்ல. நான் ஒளியறதுக்கு சரியான பாதுகாப்பான இடம் கிடைச்சிருச்சு. சொல்லி தொலை. சொல்ற அளவுக்கு என்கிட்ட பெரிய எஸ்டிடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு தான். ஏய், என்ன உன்ன ஃப்ராடுன்னு சொல்லிக்கோ. என்ன ஃப்ராடுங்கற? இரு. இந்த வீட்ல இருந்துட்டே இந்த வீட்ல இருக்கவங்கள கொல்ல பாக்குறியே, நீ என்ன அன்னை தெரேசாவா? அது இடு. அதெல்லாம் தலைப்பு செய்தியா? இப்ப பத்தலாம் காட்டிட்டே இருக்க. நீ இந்த வீட்ல இருந்து பண்றத நான் வெளிய இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் உனக்கும் எனக்குள்ள இருக்க வித்தியாசம். சரியா வனஜா? வனஜா, நான் இப்ப உட்காரட்டுமா? வனஜா, ரொம்ப ஜாலியா இருக்கு. சின்ன வயசுல எக்ஸிபிஷன் போகும்போது ஒரு பெரிய பலூன்ல இப்படிதான் உங்க அக்கா உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்ப. ஆமா, நீ இந்த மாதிரி உட்காந்து ஆடி இருக்கியா? ஆடலையா? எங்க உனக்கு இதுக்கெல்லாம் நேரம்? கொலை பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். உட்காரு. என்ன என்ன கொல்லலான்னு தோணுதா? அது அவ்வளவு ஈஸி இல்ல வனஜா. கைண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். சரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் தமிழ்லயே சொல்றேன். ஒரு தகவல் சொல்றேன், கேட்டுக்கோ. நான் வெறும் சரோஜா இல்ல, சவுண்ட் சரோஜா. இதுதான் அந்த தகவல். இங்க பாரு. சரி, எதுக்காக இங்க வந்தா சொல்ல மாட்டேங்கிற? எப்ப என்ன விட்டு போய் தலைவ அதையாவது சொல்லு. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எப்படி நானா உள்ள வந்தனோ அதே மாதிரி எனக்கா எப்ப தோணுதோ அப்ப நான் வெளியே போவேன். அதுக்கு முன்னாடி உன் கைவரிசையை என்கிட்ட காமிக்கணும்னு நினைச்ச. வனஜா, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்க. அத முதல்ல மறந்துடாத. இந்த வீட்டை மட்டும் என்ன அனுப்பணும்னு நினைச்சேன்னு வையே, நானா ஒண்ணும் பண்ண மாட்டேன். இந்த போன்ல இருக்க வீடியோவை அகிலாண்டீஸ்வரிட்ட காட்டிடுவேன். அவங்க பாக்குறதுக்கு வர சும்மா ஜெயில் வார்டன் மாதிரி இருக்காங்க. உன்னை பத்தி மட்டும் நான் சொன்னேன்னு வையே, சும்மா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க. அப்புறம் நீயும் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு இடம் இல்லாம தெருவுக்கு தெருவா அலைஞ்சிட்டு திரிய வேண்டியதுதான். பாத்துக்கோ. ஏன் வீட்டுக்குள்ள, ஏன் ரூமுக்குள்ள, ஏன் கட்டில் பக்கத்துல நின்னுகிட்டு என்னையே வெறுப்பேத்தி பாக்குறியா? நானே வெறுப்பேத்துல வனஜா. நீங்கெல்லாம் என்ன வெறுப்பேத்துனா நானும் உங்களை வெறுப்பேத்துவேன். வனஜா, இப்போ உன் குடுமி என் கையில இருக்கு. என்ன வெளியே அனுப்புனேன்னு வையே, நான் உன்னை மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? அம்மா, வா ஆதி. உட்காரு. அம்மா, நீ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஏன்னு சொல்லட்டுமா? பார்வதி நம்ம கூட்டமைப்போட தலைவியானதுல சந்தோஷமா இருக்க. ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேம்மா. ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ
கஷ்டமா இருக்குமா. ஏன் ஆதி, எதை நினைச்சு நீ கவலைப்படுற? அம்மா, பார்வதி இப்போ சும்மா இல்ல. ஆதிக்கடவுர் பரம்பரையோட அடுத்த வாரிசா இருக்கா. அது மட்டும் இல்ல, ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்புலயும் இருக்கா. பார்வதியோட பொறுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலம்மா. எதுக்காக நீ இப்படி யோசிக்கிற? பார்வதி யாரு? ஆதி பரமேஸ்வரனோட பொண்ணு, இந்த அகிலாண்டேஸ்வரியோட மருமக. பார்வதிய நீலாம்பரி ஒரு பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஒரு புலிக்குட்டியே தான் அவ பூனைக்குட்டின்னு சொல்றான்னு நமக்கு தெரியும். யாரோட உதவியும் இல்லாம பார்வதி தனி ஆளா நின்னு இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் அவ திறமையா சமாளிப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்வதி தனியா நின்னு சமாளிச்சிருவாமா, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இல்ல, உங்க அளவுக்கு தொழில்நுட்ப அறிவும் ஜமீன் கூட்டமைப்பு பிரச்சனைகளை கையாளக்கூடிய அனுபவமும் அவளுக்கு புதுசு தானம்மா. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆதி, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், தட்ஸ் பிராக்டிக்கல். அத தண்ணியில இறங்கிதான் கத்துக்க முடியும். கரையில நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நாம அத பத்தி கற்பனை பண்ணலாமே தவிர அது என்னங்கிறது யூகிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல பார்வதி எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல ஒரு டிரைவர் பொண்ணா இருந்து தன்னோட வாழ்க்கைய அப்படியே முடிச்சிருக்கலாம்ல. ஆனா ஏதோ ஒரு சக்தி அம்மா. வா பார்வதி. அம்மா, உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சிருப்பேன்ல, நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க? நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானே பாத்துக்கணும். இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில எல்லாம் கான்சென்ட்ரேஷன் இருக்க கூடாது. ஜமீன் கூட்டமைப்போட வேலையில தான் நீ இனி போக்கஸ் பண்ணணும். அதுல ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது பார்வதி. என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்க? அம்மா, எனக்காக தானே நீங்க ஊருக்கு போறீங்க? ஆமாம் பார்வதி, எனக்கு பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. பட் இதுக்கு நான் டெலிபரேட்டா வேணும்னே தான் உனக்காக போறேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. நான் இதை யோசிச்சு பிளான் பண்ணி சந்தோஷமா தான் முடிவெடுத்திருக்கேன். என் மருமகங்கிற ஒரு தகுதியை தவிர கூட்டமைப்புக்கு தலைவி ஆகிறதுக்கு உனக்கு வேற எந்த தகுதியும் இல்லைன்னு நீலாம்பரி அப்படி ஓப்பனா என்கிட்ட பேசுறா. இந்த ஜமீன் கூட்டமைப்புக்கு தகுதியான ஆள் நீ மட்டும்தாங்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும். இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி எடுத்த முடிவு எதுவும் தப்பான முடிவா இருக்காதுன்னு ஓ மூலமா அவளுக்கு புரிய வைக்கணும். உன் தகுதி என்னங்கறத உணர்ந்து அந்த நீலாம்பரி ஒரு நாள் என் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கத்தான் போறா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் ரொம்ப பிளான் பண்ணி கால்குலேட்டடா இந்த பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறேன். அம்மா, வருத்தப்படாத, லோன்லியா ஃபீல் பண்ணாத. நான் இல்லனா கூட உன்னால எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்க முடியும், எனக்கு தெரியும். அம்மா, என் மேல நீங்க வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்.
அந்த நீலாம்பரி கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க தான் போறாங்க. அத நீங்க தலை நிமிர்ந்து பாப்பீங்க.